சையது முஸ்தபா ஹாஸ்மி இவர் படித்தது அதிகமாக மதரசாவில் தாங்க. அதன் பிறகு மதரசாவில் இருந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதன் பிறகு ஐபிஎஸ் தேர்வு எழுதியிருக்கிறார். ஐபிஎஸ் தேர்வில் தேர்வாகி இன்றைக்கி ஹைதராபாத்தில் வேலை கிடச்சிருக்குது. நல்ல சிறப்பாக தன்னுடைய பணியை செஞ்சிட்ருக்கிறார். ஒரு டயத்தில் மோடி என்ன சொன்னார், இவர்கள் பஞ்சர் ஓட்டத்தை தான் லாய்க்குன்னு சொல்லிகிட்டு இருந்தார் இல்லையா. பஞ்சர் மட்டும் இல்லை, ஐபிஎஸ்ஸும் ஆகும் மதரசாவில் படிச்சுட்டு அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காப்புல. டாக்டர் சையத் முஸ்தபா ஹாஸ்மி ஐபிஎஸ் of 76 RR, born on Jharkhand, cadre 1, Home Ministry's trophy for the best essay on communal harmony and national integration. Mrs. Anna Sinha, IPS, of 76 RR, born on AGMUT cadre 1, second prize. And third prize was won by Sri Gautam Vivekanandan, IPS, of 76 RR, born on Gujarat cadre. ஆக நம்ம இவருடைய திறமைக்கு நாம் ஒரு சல்யூட் வைப்போம். இதே போல் மதரசாவில் படித்தாலும் ஹைதராபாத்கா பஹலே ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு பாருங்கள். மாஷா அல்லா, கங்க்ராச்சுலேஷன் சையத் முஸ்தபா ஹாஸ்மி. ஆக மதரசா கல்விகளை நாம் நவீனப்படுத்தணும். எங்கெல்லாம் இப்போ வட மாநிலங்கள்லாம் இப்போ நல்ல நவீனப்படுத்தி உலக கல்வியோடு சேர்த்து மதரசா கல்வியும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த 7 வருஷம் படிச்சுட்டு அவர்கள் வெளியில் வரும்போது ஒரு ஐஏஎஸ்ஸோ ஐபிஎஸ்ஸோ ஏதோ ஒரு அரசு தேர்வு எழுதுறதுக்கு தகுதியாக அவர்கள் வெளியில் கொண்டு வராங்க ஒரு சில மதரசாக்களில். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் உண்டாக்கணும். கேரளாவில் ஏற்கனவே அதை நடைமுறைப்படுத்தி சக்ஸஸாக ஓடிட்டுருக்குது. அதனால் நாம் இனிமேலாவது விழிச்சுக்கிட்டு நம்முடைய மதரசாக்களை நவீனப்படுத்தணும். அறிவியல், கணிதம், உலகக்கல்வி எல்லாத்தையும் கொண்டு வரணும். அதன் மூலம் நம்ம மாணவர்கள் அதிகமாக அரசு வேலைகளில் சேர்றதுக்கு முயற்சிக்கணும். ஏன்னா இப்போ சீக்கியர்கள் பாருங்கள், அவர்கள் கை வைக்க முடியுதா மோடி அமித்ஷாவால்? அதாவது ரொம்பவும் கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க. அவர்கள் கை வைக்க முடியல. காரணம், அரசு உத்தியோகங்கள் எல்லாம் அவர்கள் நிறைஞ்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வரணும். இது பெரும்பான்மை சமூகம், நாம் தான் பெரும்பான்மை சமூகம். இந்துக்களை ஜாதி வாரியாக பிரிச்சுட்டிங்கனாக்க நாம் தான் பெரும்பான்மை, முஸ்லீம்கள் தான். ஆக நாம் அரசு உத்தியோகங்களை முக்கியத்துவம் கொடுத்து அதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தால் தான் வருங்காலம் முஸ்லீம்களுக்கு பிரகாசமாக இருக்கும். ஏன்னா இந்துத்துவவாதிகள் சுத்தமாக முஸ்லீம்களை வாஷ் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஞாபகத்தில் வச்சுங்க.